வெல்கம் டு சினிமா டாக்கீஸ். நாம் இன்றைக்கி என்ன பார்க்கணும்னா சம்பவம் அத்தியாயம் 3 இந்த படத்தோட மொத்த கதையும் பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வித்தியாசமான காடு. இந்த காட்டுக்குள்ளே போய் நீங்கள் போகிறப்போ உங்களுக்கு அடிபட்டு ஒரு சொட்டு ரத்தம் கீழே கொட்டினாவோ, இல்லை உங்கள் கூட வந்திருக்கவங்க எதையாவது பார்த்து பயந்து அலறினாவோ நீங்கள் ஒரு டைம் லூப்பில் மாட்டிக்கிடுவீங்க. அப்படி ஒரு டைம் லூப்பில் மாட்டிக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்படி திரும்ப வருவீங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இப்படி தான் நம்ம ஹீரோவும் மாட்டிக்கிடுவார். ஒவ்வொரு டைம் லூப்பையும் மாற்றி மாற்றி எப்படி அவரோட கரெக்டான டைம் லூப்புக்கு வந்து எப்படி வெளியே வந்தாருங்க இந்த படத்தோட மொத்த கதையே. வாங்க இந்த படத்தை அப்படியே பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்திலே ஒரு போர்ச்சுகல் லேடி வந்து ஒரு 2 டெட் பாடியை தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன் அவங்கள போர்ச்சுகல் லேடின்னு சொல்லணும்னா படம் பார்த்தவங்களுக்கு அது புரியும். ஸோ அந்த போர்ச்சுகல் லேடி வந்து 2 டெட் பாடியை தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு பாடியை உள்ளே போட்டுருவாங்க, ஒரு பாடி வந்து அங்கேயே வச்சுட்டு போயிடுவாங்க. அந்த பாடியை போட்டு வந்து திரும்ப பார்க்குறப்போ அந்த பாடியில் இருந்த அந்த கட்டி வச்சிருந்தவன் ஓடிடுவான். ஓடினவுடனே அந்த லேடி வந்து சுட்டுருவாங்க. சுட்டதுக்கப்புறமா அங்கேருந்து படத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ காட்டுக்குள்ளே ஒருத்தன் வேகமாக ஓடி வந்து மரத்தில் கிறுக்கிட்டு இருப்பான். மரத்தில் கிறுக்கிட்டு அவன் வந்த இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இருப்பான். அது போக இந்த காட்டுக்குள்ளே இன்னும் 3 பேர் இருப்பாங்க. ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பன்னியை வேட்டையாடக்காண்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்திருப்பாங்க. இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் மிஸ் ஆகி காட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருப்பான். அவன் எங்கே போகணும்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருப்பான். அது போக ஒருத்தன் ஒரு புதக்குழிக்குள்ளே விழுந்து ஜவதியோட எந்திரிச்சு வந்துக்கிட்டு இருப்பான். அந்த டைம் பார்த்தீங்கன்னா பன்னி ஓடுனால இந்த கேங் வந்து அவனை சுட்டுருவாங்க. அது சுட்டனால சத்தம் போய்ட்டும், அவன் செத்து ரத்தமும் கீழே வந்துடும். அதனால் இப்போ அவங்க டைம் லூப்பில் மாட்டிக்கிடுவாங்க. இந்த 4 பேருமே நம்ம படத்தோட முக்கியமான ஆளுங்க. அங்கேருந்து நம்ம ஹீரோ எந்திச்சு வருவார். இப்போ நம்ம படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒய்ஃபு கன்சீவாக இருப்பாங்க. அவங்களுக்கு குழந்த பிறகு ஒரு மாதம் டைம் இருக்கும். இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் டியூட்டிக்காரமாக வேறு ஸ்டேஷனில் போய் ஒர்க் பண்ணுற நிலைமை ஆயிரும். அந்த ஸ்டேஷனுக்கு போக வேண்டியதாயிரும். ஹீரோ தன்னோட குழந்த பிறக்கனால அங்கேயே இருக்கணும்னு பிளான் பண்ணுவார். பட் சுச்சுவேஷன் காரணமாக அவங்க போக வேண்டிய நிலைமை ஆயிரும். வேறு வழி இல்லாமல் கிளம்பி போவார். அந்த ஊருக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா பஸ் இருக்காது. அங்கேருந்து ஜீப்பில் தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். அதுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பார் ஒரு டீ சாப்பிட்டுட்டு. அப்போ ஜீப்பும் வந்துடும். இப்போ ஜீப்பில் ஏறி நம்ம ஹீரோ போய்கிட்டு இருப்பார். போய்கிட்டு இருக்க டைம் பார்த்தீங்கன்னா ஜீப்புக்கு ஊடால வந்து ஒருத்தர் விழுந்துருவான். விழுந்தவன் யாரான்னு போய் பார்க்குறப்போ அது ஒரு போலீஸ்காரர் வந்து ரத்தம் போய்கிட்டு இருக்கும். ஜீப்பில் உள்ள டிரைவர் அப்படியே விட்டுட்டு போயிடும். சொல்கிறப்ப நம்ம ஹீரோ நானே போலீஸ்காரன் தான் தூக்குட அவனை ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்கணும்னு சொல்லி ஹீரோ தூக்குவார். அந்த ஆளையும் தூக்கிட்டு ஜீப்பில் வச்சுட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துருவாங்க. ஏன்னா அவருக்கு ரத்தம் அதிகமாக போயிடும். ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு அவங்க உள்ள லோக்கல் ஸ்டேஷனில் இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அங்கேருந்து ஆள் வந்துடுவாங்க. ஏன்னா ஹீரோ ஜாயின் பண்ண போகிறது அந்த லோக்கல் ஸ்டேஷன் தான். அங்கேருந்து ஆள் வந்துடுவாங்க. அவங்க வந்து இப்போ அடிபட்டவரோட வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அப்படியே நம்ம ஹீரோவும் அவங்க பிக்கப் பண்ணிக்கிடுவாங்க. ஒரு வழியாக ஹாஸ்பிட்டல் போயிடுவாங்க. இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு குழந்த பிறந்துடும். பெண் குழந்தை பிறந்திருக்கும். இதை தன்னுடைய ஸ்டேஷன் எஸ்ஐட்ட சொல்லிக்கிட்டு இருப்பார். அவரோட நேம் தான் அசோகன். அவங்க 2 பேரும் சொல்லிக்கிட்டு இருக்கப்ப நீ வேணால் லீவ் எடுத்துகிட்டு போன்னு சொல்கிறப்ப, இல்லை பரவாயில்ல சார், நான் இங்கே இருந்துட்டு ஒரு நாள் பாரு, இங்கே ஒன்றும் பெரிய வேலைலாம் இல்லைப்பா, நீ போய் உன் குழந்தைய போய் பாரு அப்படின்னு சொல்கிறப்ப, இல்லைங்க சார் இருக்கட்டும் சொல்கிறப்ப, இல்லை சார் நான் என்னோடய அப்பாவை பார்த்ததே கிடையாது, அதனால் நான் என் குழந்தைய பார்க்கணும் போல் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். ஏன்னா இவர் பிறந்தப்போலேருந்து இவர் அப்பாவை இவர் பார்த்துருக்க மாட்டார் நம்மளோட ஹீரோ. இப்போ ஒரு ஃபோன் வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டேஷனில் ஒரு போலீஸ்காரர் சொல்லுவார், ஃபாரஸ்ட்டில் கொஞ்சம் பிரச்சனை ஆச்சு சார், ரெஜி வந்து ஒரு பசங்க கூட பிரச்சனை பண்ணிட்டாரு, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வந்து அது என்னென்னு பாருங்கன்னு சொல்கிறப்ப, ரெஜிங்கிறவர் பார்த்தீங்கன்னா இங்கே ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டேஷன் கான்ஸ்டபிள் மாதிரி. அவர் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஸு கேங் வந்திருப்பாங்க. அவங்க கொஞ்சம் ரூடாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவரோட வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பார். அது இல்லாமல் அவரை வந்து அவங்க வீடியோ எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ்காரர் பார்த்தீங்கன்னா அந்த பசங்க கேங் ஒருத்தனை அடிச்சு போட்டுருவாரு. அடித்தது இல்லாமல் அவனை துரத்திட்டே ஓடுவார். துரத்திட்டு ஓடி போய் பார்க்குறப்ப தான் ஒரு பாடி ஒன்று இருக்கும். கடைசியில் எஸ்ஐக்கு இன்ஃபார்ம் பண்ணி வர சொல்லியிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டுக்கு எஸ்ஏ வந்துடுவார். எஸ்ஏ வந்தது மட்டும் இல்லாமல் அந்த பாடியை பார்த்துட்டு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் இன்ஃபார்ம் பண்ணுங்க, அவங்க வந்து எவிடன்ஸை கலெக்ட் பண்ணட்டும், ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் இன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் வெயிட் பண்ணுங்க சொல்லிட்டு கிளம்புவார். ஏன் ரெஜி இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி உனக்கு நான் எவ்வளோ தூரம் ஃப்ரீடம் கொடுத்துருக்கேன், இப்படிலாம் பண்ணாதுன்னு சொல்லி அவனை வார்ன் பண்ணிவிட்டு கிளம்புவார். ரெஜி பார்த்தீங்கன்னா எஸ்ஐ கூட நானும் வரேன்னு சொல்லி கிளம்புவான். அப்படி கிளம்புற டயத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஹாஸ்பிட்டலில் அடிபட்டு ஒருத்தர் இருப்பார் பார்த்தீங்களா, அவரோட வயர்லெஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹீரோ கையில் இருக்கும். அதில் ஒரு மெசேஜ் வரும், நான் இந்த மாதிரி காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டேன், என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி அந்த வயர்லெஸ் மெசேஜ் வரும். எங்கே என்னன்னு கேட்டு விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்ஐட்ட தான் அந்த வாக்கி டாக்கி இருக்கும். அதில் தான் மெசேஜ் வரும். அப்போ அவர் என்ன சொல்லுவார்னா, உங்கள் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவர் தமிழ்நாடு போலீஸ், அவர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம், அவரோட வயர்லெஸ் தான் என்கிட்ட இருக்குது, ஸோ நீங்கள் உங்களுடைய டீமை காண்டாக்ட் பண்ணுன்னு சொல்கிறப்ப, சார் அங்கே காண்டாக்ட் பண்ண முடியல, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், நான் ஆல்ரெடி இங்கே காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டே என்னோட காலில் அடிபட்டு ரொம்ப ரத்தம் போய்கிட்டு இருக்கு, என்னை எப்படியா காப்பாற்றுங்க சார், எனக்கு குழந்தை வேறு பிறக்க போகுது, எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் குழந்தை பிறக்க போகுது சார், அந்த குழந்தை பிறக்கிறப்ப நான் அது கூட இருக்கணும், என்னை எப்படியா காப்பாற்றுன்னு சொல்கிறப்ப, ரெஜி என்ன சொல்கிறேன்னா, இல்லை சார் வேண்டாம், நம்ம உள்ளே போக வேண்டாம் சொல்கிறான். எஸ்ஐ என்ன சொல்கிறாருன்னா, அவர் வழி இல்லை, வாயா போவேன், அங்கே ஒரு உயிர் துடிச்சிக்கிட்டு இருக்கு, போய் காப்பாற்றுன்னு சொல்லி இப்போ ஹீரோவும் எஸ்ஐயும் சேர்ந்து இப்போ அவங்க டீமோடு சேர்ந்து 3 பேர் சேர்ந்து இப்போ காட்டுக்குள்ளே உள்ளே போகிறாங்க.
இப்போ 3 பேரும் சேர்ந்து காட்டுக்குள்ளே போய்கிட்டு இருப்பாங்க. காட்டுக்குள்ளே போகிற டயத்தில் நம்ம எஸ்ஏ ஒரு கதை சொல்லிட்டே போவார். ஏன் இந்த காட்டுக்குள்ளே ஏன் போக மாட்டேங்கிறாங்கன்னா, ஒரு காலத்தில் ஒரு போர்ச்சுகல் லேடி தான் இந்த எஸ்டேட்டோட ஓனராக இருந்தாங்க. அவங்களுக்கு சின்ன வயசில் ஒரு பையனை லவ் பண்ணி அவங்க கல்யாணம் முடிச்சு வச்சுருந்தாங்க. அந்த லேடிக்கு வயசு கூட, அந்த பையனுக்கு வயசு கம்மியாக. அந்த பையன் இந்த அம்மாவுக்கு தெரியாமல் ஒரு பொண்ணை வச்சுருந்தான். அது இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சனால அந்த பையனை வெட்டி கொன்றுச்சுன்னு சொல்கிறாங்க. அவங்களோட ஆவி தான் இந்த காட்டுக்குள்ளே இருக்குன்னு நிறையா பேர் ஒரு புராண கதை தான் சொல்கிறாங்கன்னு சொல்கிறப்ப, ரெஜி என்ன சொல்கிறான், இல்லை சார் வேண்டாம் வாங்க போயிடும்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். ஏன்னா ரெஜிக்கு இந்த காட்டுக்குள்ளே போகிறது கொஞ்சம் பயமாக இருக்குது. இப்போ 3 பேரும் காட்டுக்குள்ளே போயிடுவாங்க. காட்டுக்குள்ளே போய் அவரை தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவர் சொன்ன இடத்துல அவர் இருக்க மாட்டார். திரும்ப திரும்ப அவர் இங்கே தான் இருக்கேன், இங்கே தான் இருக்குன்னு சொல்லுவார். இப்போ அவங்க அந்த எஸ்ஐயோட லோக்கல் ஸ்டேஷன் ஃபோன் போட்டு, உங்கள் ஸ்டேஷன்லேருந்து ஒரு எஸ்ஐ இங்கே மாட்டிக்கிட்டாரு, அவர்கிட்ட நேம் வந்து ஸ்டீஃபன், அவரை உள்ளே மாட்டிக்கிட்டான்னு சொல்லுறப்ப, இங்கே யாருமே அப்படி வேலை பார்க்கல சார், நீங்கள் அந்த காட்டை விட்டு முதல்ல வெளியே போங்கன்னு அங்கே உள்ள லோக்கல் ஸ்டேஷன் உள்ள எஸ்ஐ வந்து சொல்லுவார். தமிழ்நாடு பார்டர் உள்ள ஸ்டேஷன் உள்ள எஸ்ஐ சொல்லுவார். இவங்க இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி தேடிட்டு இருப்பாங்க. இப்போ மறுபடியும் அவர் வயர்லெஸில் கான்டாக்ட் பண்ணி சொல்லுவாங்க. அதுங்களும் இவங்க 3 பேருமே அந்த சிலை இருக்க இடத்துக்கு போயிடுவாங்க. சார் அந்த சிலைக்கு பக்கத்தில் தான் இருக்குன்னு சொல்கிறப்ப, இந்த மாதிரி உங்கள் ஸ்டேஷன் கால் பண்ணி பேசினேன், ஆனால் அப்படி யாருமே இல்லைன்னு சொல்கிறப்ப, இல்லை சார் நான் அங்கே தான் ஒர்க் பண்ணுறேன், என் பேர் ஸ்டீஃபன் சொல்லுங்கள் சார், நான் தான் அங்கே இன்ஸ்பெக்டராக ஒர்க் பண்ணுறேன்னு சொல்கிறப்ப, இப்போ மறுபடியும் அசோகன் என்ன செய்வார்னா, அவங்க உள்ள மறுபடியும் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவார். இந்த மாதிரி அவர் இருக்கு சார், அப்படி ஒரு ஆளே கிடையாதுன்னு சொல்லுவார். கடைசியில் அங்கே உள்ள எஸ்ஐ பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஸ்டீஃபன் கிடையாது அப்படின்னு சொல்லப்போ, முத்துவேல் நான் தான் ஸ்டீஃபன் பேசுன்னு சொல்லப்போ, அப்போ தான் அந்த எஸ்ஐக்கு ஸ்ட்ரைட் ஆகும். ஏன்னா இந்த டீம் வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த காட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிடுவாங்க. மாட்டினது மட்டும் இல்லாமல் அந்த டீமே மொத்தமாக அங்கே மறைஞ்சிடுவாங்க. அந்த டீமில் உள்ள எல்லாருமே இருக்க வாய்ப்பு இல்லை சார்னு சொல்லி இப்போ அந்த எஸ்ஐ சொல்லுவார். இப்போ இது உங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கும். கடைசியில் தமிழ்நாடு ஸ்டேட்டோட அந்த ஸ்டேஷனோட எஸ்ஐ என்ன சொல்லுவார்னா, சார் முத்துவேலுங்கிற என்னோடய அப்பா, அவரும் அந்த டீமோட ஒரு ஆளாக போனவர் தான். அவர் போய் ரொம்ப வருஷம் ஆச்சு, அவர் எனக்கு தெரிஞ்சு இருக்க வாய்ப்பில்லை சார், நீங்கள் முதல்ல அந்த காட்டை விட்டு வெளியேறுங்கன்னு சொல்லி அசோகன்ட்ட சொல்லிவிட்டு ஃபோனை வச்சுருவார். இப்போ நம்ம ஹீரோ மறுபடியும் வயர்லெஸில் கான்டாக்ட் பண்ணி இப்போ ஸ்டீஃபனுங்கிற அவர்கிட்ட பேசுவார். சார் நீங்கள் எந்த வருஷம், இன்றைக்கி என்ன டேட்டுன்னு சொல்லுங்கிறப்ப தான் அவர் வந்து 1994 மே மந்த் அந்த டேட்டை சொல்கிறப்ப தான் அவருக்கே ஷாக் ஆகும். ஏன்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போனவங்க எப்படி வயர்லெஸில் பேச முடியும்னு சொல்லி 3 பேரும் ஷாக்கில் இருப்பாங்க. இப்போ ரெஜி என்ன செய்வானா, சார் இது நல்லபடியாக இருக்காது, நான் கிளம்புறேன்னு சொல்லி வேகமாக கிளம்பிடுவார். இப்போ நம்ம ஹீரோவுக்கு இவரோட நேம் ஸ்டீஃபன் சொன்னோன்னே ஒரு ஸ்ட்ரைக் ஆகும். அவரோட மூஞ்சியில் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ என்னடா பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தான் ஸ்டீஃபன் என்ன சொல்லுவார்னா, சார் நான் ஓடி வரும்போது ஒரு பாடி தடுக்கி தான் கீழே விழுந்துட்டேன். அந்த பாடி பார்த்தீங்கன்னா ஒரு யூனிஃபார்ம் போட்டிருக்கு, ஒரு போலீஸ்காரங்க பாடி, அதுவும் எங்கள் ஸ்டேட் போலீஸ் இல்லை சார், அது கேரளா ஸ்டேட்டோட போலீஸோட பாடி, அது இங்கே இருக்குது சார்னு சொல்லுவார். அதோட நேம் கூட அசோகன் போட்டிருக்குன்னு சொல்லுவார். அப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு இன்னும் ஷாக்காக இருக்கும். ஏன்னா அவர் கூட இருக்கிறவர் தான் அசோகன், அவர் எஸ்ஐ. இப்போ நம்ம அசோகன் எஸ்ஐக்கு ஒரு ஃபோன் வரும். என்ன ஃபோனு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம ஹீரோ வரப்போ ஒருத்தர் அடிபட்டு கீழே விழுந்துருப்போம் பார்த்தீங்களா, அவரை பார்க்க அவங்க ஃபேமிலிலேருந்து வந்திருப்பாங்க. அப்போ தான் ஒரு விஷயம் தெரியும், அவர் 30 வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போனவர், அவரை பார்க்கக்காண்டி வந்திருப்பாங்க. இது எஸ்ஐக்கு இன்னும் ஷாக்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் எஸ்ஐக்கு ஒரு ஃபோன் வரும் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்லேருந்து. ஆல்ரெடி ரெஜி ஒரு பாடியை பார்த்துருப்பார் பார்த்தீங்களா, அந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறப்ப தான் ஒரு விஷயம் வரும். அதில் வந்து ஒரு பர்ஸை எடுக்கிறப்ப அந்த பாடியில் இருக்கிறது வந்து ரெஜியோட ஃபோட்டோ இருக்கும். அப்போ இவங்களுக்கு இன்னும் ஷாக்காக இருக்கும். ஏன்னா ரெஜி இங்கே உயிரோடு இருப்பார். எஸ்ஐக்கு மேலும் மேலும் குழப்பமாக இருக்கும், என்னடா பண்ணன்னு சொல்லி. இந்த டைம் பார்த்தீங்கன்னா ரெஜி போய் ஒரு புதக்குழியில் விழுந்துருவாரு. புதக்குழியில் விழுந்தது இல்லாமல் அவரால் வெளியே வர முடியாமல் தடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பார். இந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் எஸ்ஐயும் போய் அவரை காப்பாற்ற ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. எவ்வளவோ முயற்சி பண்ணுவாங்க, கையை போட்டு எப்படியா தூக்கிடலான்னு பார்ப்பாங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஐ அவர் கையை பிடிச்சி தூக்குறப்ப அவர் கையில் அடிபட்டு ரத்தம் சிந்திரும். இப்போ ரத்தம் சிந்தனால இப்போ சவுண்டும் அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிடும். இப்போ எல்லோரும் சேர்ந்து டைம் லூப்பில் மாட்டிக்கிடுவாங்க. இப்போ நம்ம ஹீரோ டைம் லூப்பில் மாட்டிக்கிடுவார். இப்போ அது தெரிஞ்சிடும் அவருக்கு, இது ஏன் எதனால் நடக்குங்கிறத கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிகிட்டே இருப்பார். ஒரு டைம் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு போர்ச்சுகல் லேடி இருக்கிற டைம் லூப்பில் மாட்டிக்கிடுவார். இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீஃபனோட குரூப்பு அவங்க மிஸ் ஆகி காட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அந்த அக்யூஸ்ட்டை பிடிச்சிருக்கு அந்த டீமுக்கிட்ட போய் சிக்கிடுவார். ரெண்டாவது இந்த படத்தோட முதல்ல வந்து ஒருத்தர் மரத்தை கருக்கிட்டு இருப்பான் பார்த்தீங்களா, அவனோட டைம் லூப்லேயே மாட்டிக்கிடுவார். மாற்றி ஹீரோ நம்ம டைம் லூப்பில் மாட்டிகிட்டே இருப்பார். இது எதனால் ஏன் நடக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருப்பார். ஸோ ஒரு கட்டத்தில் அதை கண்டுபிடிச்சிடுவார். நமக்கு ஏன் எதனால் நடக்குங்கிறத ஹீரோ ஒரு கட்டத்தில் கண்டுபிடிச்சிடுவார். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த படத்தில் இந்த மரத்தை கிறுக்கிட்டு இருந்தது பார்த்தீங்களா, அவனோட டைம் லைனுக்கு வந்துடுவார். வந்ததுக்கப்புறம் அந்த கிறுக்கின வந்து இந்த கதையை பற்றி இந்த காட்டை பற்றின உண்மையை சொல்லுவான். நீங்கள் வந்ததுலேருந்து இங்கே ஒரு காக்கா கூட நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, அது இப்போ ஆரம்பித்த பிரச்சனை இல்லை, இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த பிரச்சனை. இங்கே உள்ள பழங்குடியின மக்கள் தான் இந்த கோயிலில் இந்த சிலையை வச்சு சாமியாக கொண்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த டயத்தில் தான் அந்த போர்ச்சுகலை சேர்ந்த ஒருத்தன் இங்கே வந்தான். ஏன் இவங்க எல்லோரும் இந்த காக்காவை கடவுளாக கும்பிட்டாங்கன்னா, அது இவங்களோட முன்னோர்கள் அந்த காக்காவுக்கு சாப்பாடு வச்சா தன்னோட குழந்தைகள் நல்லபடியாக பறக்குன்னு சொல்லி இந்த பழங்குடியின மக்கள் எல்லாம் இந்த சிலையை வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க.
போர்ச்சுகலை சேர்ந்த கேப்ரியலுங்க தான் இப்போ ஆட்சி பண்ணிக்கிருந்தான். அவன் ஒரு நாத்திகவாதி. அதனால் அவன் இங்கே இருந்த கோயில்கள் எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி, அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து சிலைகள் எல்லாத்தையும் கடத்த ஆரம்பித்தான். இப்படி ஒவ்வொன்றா பண்ணிக்கிட்டு இருந்தான். ஏன்னா அவனை பொறுத்தளவு அரசன் மட்டும்தான் இங்கே கடவுளாக இருக்கணும், வேறு யாரும் கடவுள் இருக்கக்கூடாதுங்கிற கொள்கையை பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவன் காட்டுக்குள்ளே போய் இந்த சிலையை பார்த்தோன்னே இந்த சிலையை எப்படியாவது நம்ம நாட்டுக்கு கொண்டு போகணும்னு சொல்லி சிலையை எடுக்கணும்னு முயற்சி தான். ஆனால் பழங்குடியின மக்கள் முடியாதனால தன்னோட படையவே வச்சு அந்த பழங்குடியின மக்களை வெட்டி வீசி கொன்று குவிச்சிக்கிட்டு இருந்தான். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த காக்கா எல்லாத்தையும் தீ வச்சு கொளுத்திட்டான். ஸோ அப்போ இருந்து தான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் அவங்க எல்லாருமே இந்த காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க. இப்போ நடந்த பிரச்சனை தான் இப்போ வரைக்கும் நம்மளை பாய்ச்சிக்கிட்டு இருக்கு. அதனால தான் நாமளும் இந்த காட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கோம். திரும்ப திரும்ப அதே மாதிரி சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கோங்கிறத அந்த மரத்தை கிறுக்கிக்கிட்டு இருப்பான் பார்த்தீங்களா, அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான் நம்ம ஹீரோட்ட. இப்போ அவன் என்ன சொல்லுவான்னா, நாம் இந்த காட்டிலேருந்து வெளியே போனால் நாம் வந்த அந்த சம்பவம் நடக்கக்கூடாது, அந்த நடக்காமல் இருந்தால் நம்ம இங்கே வரமாட்டோம்னு சொல்லியிருப்போம். இப்போ நம்ம ஹீரோவுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு ரெஜி வந்து அந்த புதக்குழிக்குள்ள விழுந்தப்போ ரெஜி வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோவை ஒரு டைம் லைனில் பார்த்துருப்பாரு. அதே டைம் லைனையும் இன்னொரு டைம் லைனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்திருப்பார். 2 ஹீரோவும் ரெஜி பார்த்துருப்பாரு. அதனால் கொஞ்சம் பயந்துருவார். 2வது அவனை காப்பாற்ற முயற்சி பண்ணுறப்ப கொஞ்சம் ரத்தமும் கீழே சிந்திரும். அதனால் ஃபயர் பண்ணிடுவார் நம்ம எஸ்ஐ. அதனால் ஹீரோ வேறு டைம் லைனுக்கு போயிடுவார். இப்போ அவர் என்ன டைம் லைனில் இருப்பார்னா, அந்த தமிழ்நாடு ஸ்டேட் அந்த கேங் மிஸ் ஆகி காட்டுக்குள்ளே இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த டைம் லைனில் இருப்பார். இப்போ ரெஜய் வந்து அந்த புதக்குலேருந்து எந்திச்சு வந்துடுவார். ஏன்னா அவர் ஒரு டைம் லைனில் இருப்பார். இப்போ அந்த காட்டுக்குள்ளே ஒரு அக்காவும் தம்பியும் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க யாரும் பார்த்தீங்கன்னா ரெஜையோட உண்மையான சின்ன வயசு அக்கா. ஏன்னா ரெஜய் வந்து சின்ன வயசில் ஒரு குதிரையை பார்த்து அந்த காட்டுக்குள்ளே வந்துடுவான். அவனை தேடிக்கிட்டே அவங்க அக்காவும் திரும்ப அந்த காட்டுக்குள்ளே வருவாங்க. அப்படி தான் அந்த காட்டுக்குள்ளே அவங்க அக்கா மாட்டிக்கிடுவாங்க. அதனால தான் ரெஜய் வந்து இந்த காட்டுக்குள்ளே போக மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். ஸோ இப்போ ரெஜய் 2 பேர்த்தையும் பார்த்தனால தன்னோட அக்காவை பார்த்து திரும்ப ஓடிட்டே இருப்பான். ஓடி போய்கிட்டு இருக்க டயத்தில் ஆல்ரெடி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்கு துப்பாக்கியோட பண்ணியை சுட வந்திருப்பாங்க பார்த்துருக்கீங்களா, அவங்க ரெஜையை சுட்டுருவாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் வேறு டைம் லைனில் இருப்பாங்க. இதில் ரெஜய் கீழே வந்து அங்கேயே செத்துருவார். இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸு கேங்கு அவரை ரெஜையை சுட்டனால அந்த டைம் லைன் சேஞ்ச் ஆகி நம்ம ஹீரோ என்ன செய்வார்னா, அந்த தமிழ்நாடு போலீஸ் கேங் இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா, மிஸ் ஆன கேங்கில் வந்துடுவார். வந்ததுக்கப்புறமா என்ன செய்வார்னா, அந்த இன்ஸ்பெக்டரை பார்த்து நீங்கள் இந்த காட்டை விட்டு முதல்ல வெளியே போனால் தான் நீங்கள் தப்பிக்க முடியும்னு சொல்கிறப்ப அவர் ஒத்துக்க மாட்டார். அப்புறம் அவர் நடந்த விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது, அந்த குழந்தையோட பேர் இதுன்னு சொல்லுவார். என்ன உளர்ற, நான் எப்படியா போக முடியும்? அப்போ தான் ஒரு விஷயத்த ரிவீல் பண்ணார். இன்ஸ்பெக்டர் ஸ்டீவன் இருக்கார் பார்த்தீங்களா, அது வந்து வேறு யாரும் இல்லை, தன்னுடைய அப்பாங்கிறத ஹீரோ அந்த இடத்துல ரிவீல் பண்ணுவார். ஏன்னா தன்னோட அப்பா 30 வருஷத்துக்கு முன்னாடியே காணாமல் போயிட்டார், அவரை நான் பார்த்ததே இல்லைங்கிறதான் நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருப்பார். அப்போ தான் இன்ஸ்பெக்டர் ஸ்டீஃபனுக்கு நம்பிக்கை வரும். ஸோ நம்ம இங்கே மாட்டிக்கிட்டு இருக்க விஷயத்த நம்புவார். இப்போ நம்ம ஹீரோ இன்ஸ்பெக்டர் ஸ்டீவன் என்ன சொல்லுவார்னா, உங்கள் டீம் மெம்பர் எல்லாத்தையும் வர சொல்லுங்கள், நம்ம இங்கேருந்து வெளியே போயிடலாம், அவங்க எல்லாத்தையும் இந்த கோயில்கிட்ட வர சொல்லுங்கள், நம்ம எல்லோரும் சேர்ந்து வெளியே போயிடலாம்னு சொல்லி ஹீரோ சொல்லுவார். அதுக்கப்புறமா இங்கே நீங்கள் யாரையும் சுடக்கூடாது, அப்படி சுட்டோம்னா நம்ம மறுபடியும் டைம் லூப்பில் மாட்டிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அக்யூஸ்ட் எல்லாருமே அந்த அக்யூஸ்ட் வேன்லேருந்து தப்பிச்ச எல்லாருமே ஒரு 2-3 போலீஸ்காரங்களை கொண்டுருவாங்க. கடைசியில் ஸ்டீஃபனோட டீம் மெம்பர் எல்லோரும் அங்கே வந்துடுவாங்க. வந்து இந்த காட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோவும் சேர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பார். அப்போ தான் அவருக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகும். அந்த மாலுமியை கூப்பிட்டு வந்திருப்பான் பார்த்தீங்களா, அந்த மரத்தில் சிம்பிள் போட்டான். அவன் என்ன சொல்லுவான்னா, இந்த சிம்பிள் படி நீ போனால் மட்டும்தான் அந்த காட்டை விட்டு வெளியே போக முடியும்னு ஹீரோவுக்கு சொல்லியிருப்பான். அது அப்போ தான் அவனுக்கு தெரியும். ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த வண்டியில் அடிபட்டு வரும் என்ன செய்வார்னா, அந்த தரையில் கையில் ஒரு ரவுண்டு போடுவார். அதே மாதிரி விஷயம் நடக்கிறப்ப தான் நம்மளால் காட்டை விட்டு வெளியே போக முடியும்னு மறுபடியும் இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த சிலையை சுற்றி வெளியே போக ட்ரை பண்ணுவாங்க. இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீஃபன் இன்ஸ்பெக்டர் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட கையில் ஒரு அக்யூஸ்ட் வந்து குத்தி ரத்தம் வர மாதிரி ஆயிரும். 2வது அந்த கூட அந்த பீட்டரும் அவரை சுட போவார். இது எதுவும் பண்ணிடாதீங்க, பண்ணமான டைம் லூப்பில் மாட்டிக்கணும்னு சொல்லி ஹீரோ சொல்ல, அதுக்கப்புறம் ஒரு வழியாக அந்த காயத்தெல்லாம் ஒரு துணியை வச்சு கட்டிட்டு ஒரு கார் வரும். அந்த காரை நிப்பாட்டி தன்னோட அப்பாவை வழி அனுப்பி வைப்பார். போய் உங்கள் பையன் உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது இல்லையா, அவங்க கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, ஒரு குழந்தை தன்னோட அப்பா இல்லாமல் வளர ரொம்ப கஷ்டம்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து தன்னோட அப்பாவை அனுப்பி வைப்பார். அதாவது நம்ம இன்ஸ்பெக்டர் ஸ்டீஃபனை. இப்போ நம்ம ஹீரோ ஸ்டீஃபனோட கன் எடுத்துருவார். ஏன்னா அவருக்கு தெரியாமல் கன் எடுத்து வச்சுருப்பார். ஏன்னா அவர் சூசைட் பண்ண போகிறார். ஏன்னா அவர் சூசைட் பண்ணால் மட்டும்தான் இந்த சம்பவங்கள் எதுவுமே நடக்காமல் இருக்கும். தன்னோட அப்பா தான் கூடயே இருப்பார். தான் இறந்துட்டா இந்த சம்பவங்கள் எல்லாமே மாறி நடப்பார். அப்படியே சுட்டுக்கிடுவார். கண்ணை முழிச்சு பார்த்தா ஹாஸ்பிட்டலில் இருப்பார். அவர் குழந்தை பிறந்திருக்கும், தன்னோட அப்பா கூட இருப்பார். ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கும். இப்போ மறுபடியும் ஸ்டேஷனுக்கு போகணும், ஸ்டேஷனுக்கு போய் ஜாயின் பண்ணணும். இப்போ கிளம்புவார். இப்போ அவருக்கு பயம் வரும். ஏன்னா அது எல்லாமே மறுபடியும் முதல்ல நடக்கிற மாதிரி இருக்கும். இந்த டயத்தில் அசோகனோட கார் ரிப்பேர் ஆகிருக்கும். அவரும் இந்த ஜீப்பில் ஏறி கிளம்பி வருவார். அசோகனை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு இன்னும் ரொம்ப பயம் வந்துடும்.
ஏன்னா மறுபடியும் இப்போ ஒருத்தன் ஜீப்பில் வந்து விழுந்து ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி நினச்சி பார்ப்பறேன். அதே மாதிரி ஒருத்தன் விழுந்துருவான். அது யாருன்னு பார்த்தா இந்த வட்டம் ஒரு பொண்ணு விழுந்திருப்பான். பொண்ணு விழுந்தோடனே ரத்தம் அதிகம் போகும். மறுபடியும் தூக்கி வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புவாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறப்போ தான் ஹீரோவுக்கு இன்னும் பயமாகும். ஸோ ஹீரோ அவரை ஃபோன் எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்பார். அந்த பொண்ணோட ஃபோன் எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்பார். அது இன்னும் ஷாக்காக இருக்கும். ஏன்னா அது ஹீரோவோட பொண்ணு. ஹீரோவோட பொண்ணு எப்படி இங்கே வந்து மாட்டினாங்கிறது இன்னும் கன்ஃபியூஸாக இருக்கும். அந்த பொண்ணு இறந்துரும். இது என்னடா பண்ணன்னு தெரியாமல் ஹீரோ வெளியே வந்து நிற்பார். வெளியே வந்து நிற்கிறப்ப தன்னோட வீட்டுக்காரிக்கு ஃபோன் போட்டு குழந்தை எப்படி இருக்குன்னு, குழந்தை தூங்கிட்டு இருக்குன்னு சொல்லுவார். அப்போ காட்டுக்குள்ளே அந்த போர்ச்சுகலோட ஆளை பார்ப்பார். அப்போ தான் ஒரு விஷயம் அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகும். அப்போ தான் அந்த மரத்தில் கிறுக்கு நம்ம சொன்ன ஞாபகம் வரும். இந்த சம்பவங்கள் எதுவுமே நடக்காமல் இருக்குன்னா இந்த சம்பவத்தோட தொடக்கத்தை நம்ம வந்து மாற்றணும். அப்படி மாற்றினா மட்டும்தான் இந்த சம்பவம் எதுவுமே நடக்காமல் இருக்கும். அந்த சம்பவத்தை நீ மாற்றணும்னு சொல்லி அங்கே இந்த படத்தை முடிப்பாங்க. இந்த காட்டுக்குள்ளே மாட்டியிருக்கவங்க எல்லாத்துக்குமே ஒரு வகையான ரத்த உறவு இருக்கும். ஹீரோவுக்கு தன்னோட அப்பாவும் பொண்ணும், ரெஜிக்கு தன்னோட அக்கா, இவங்க எல்லாருமே ஒரு பிளட் ரிலேஷனாக தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்க ரத்த உறவாக தான் இருப்பாங்க. அவங்க மட்டும்தான் அந்த காட்டுக்குள்ளே மாட்டியிருப்பாங்க.